வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக 2 படங்கள். ஒன்று குழந்தைகள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜாலியான படம், இன்னொன்று வந்து த்ரில்லர் ஃபேன்ஸுக்காக ட்விஸ்ட்லாம் நிறைய எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களுக்கான ஒரு படம். 2 படமும் தமிழ் டப்பிங்லே இருக்குது. ஸோ வாங்க ஒரு படத்தை பற்றி தெளிவாக பேசிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் படம் குழந்தைகளுக்கான படம் சொன்னல, அதில் ராக் இருக்காக, அது இல்லாமல் கிறிஸ் இவான்ஸ் இருக்காக. இந்த 2 பேர் காம்போ ஒரே படத்தில் பார்க்கும்போது பிளாக் ஆடம், கேப்டன் அமெரிக்கா 2 பேர் என்னப்பா பண்ணுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வந்துச்சு. பட் இதில் அப்படி இல்லாமல் குழந்தைகளுக்காக மட்டுமே இதில் நடிச்சிருக்காங்க. இதோட கதை என்னன்னா, கிறிஸ்மஸ் தாத்தா உண்மையாகவே இருக்கிறார்ப்பா. அவர் கிறிஸ்மஸ் எல்லா வீட்டுக்கும் பசங்க கேட்குற அந்த கிஃப்ட்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலைகள்லாம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அவருக்கு அசிஸ்டண்டாக தான் நம்ம ராக் இருக்கிற அப்படி. ஸோ ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாக்கு என்ன தேவையோ அப்படியே பாடி கார்டு மாதிரி நம்மளால கூடவே இருக்கிற அப்படி. அப்போ திடீர்னு பார்த்து கிறிஸ்மஸ் தாத்தா காணாம போயிட்டாரு. இதே கிறிஸ்மஸ் தாத்தா காணாம போயிட்டாரா? டே கிறிஸ்மஸ் டைம்டா, ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஆயிடும்டான்னு சொல்லி இப்போ கிறிஸ்மஸ் தாத்தாவை கடத்தினது யாரு, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி நம்ம ராக்கு பிளஸ் கூடவே கிறிஸ் இவான்ஸும் சேர்ந்துக்கிட்டு எப்படி கிறிஸ்மஸ் தாத்தாவை கண்டுபிடிச்சாங்க, கிறிஸ்மஸுக்கு எல்லா கிஃப்ட்டையும் கொண்டு போய் சேர்த்தாங்களாங்கிறதா இந்த படம். அண்ட் இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம். அதை முதல்ல தெளிவாக அந்த மைண்ட் செட்டில் உட்காருங்க. ஏன்னா நானுமே இந்த 2 பேர் ஒரே படத்தில் இருக்காங்கன்னு ஆஹா ஆக்ஷன் சீன்லாம் சும்மா பட்டாசா இருக்கும், ஃபயர் ஓடுற மாதிரி சும்மா சண்டையெல்லாம் அப்படி இருக்கும் நினச்சிதான் உட்காந்தேன். அந்த மைண்ட் செட்டோட ஆரம்பிச்சதுனால டேய் என்ன இது ஜாக்கி ஜான் சுட்டி டிவியில் வர அந்த கதை மாதிரி போயிட்டு இருக்குதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க குழந்தைகளை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அதனால் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த சூனியக்காரி, கிறிஸ்மஸ் தாத்தா, காப்பாற்றுற குட்டி குட்டி மர்ம விஷயங்கள் இதை வச்சு தான் போயிருக்கிறாங்க. ஸோ பெரியவங்களுக்கு என்னங்க இது அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால் ஷாக்காக வேண்டாம். அண்ட் இதில் இந்த 2 பேரையுமே ஃபன் மோடில் ட்ரீட் பண்ணுது. அது இல்லாமல் ஒரு போட்டி வரும், பலார் நிறைய அந்த போட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுப்பா. வழக்கமான கிளைமேக்ஸ் தான், அதை கொஞ்சம் நல்லாவே வழக்கமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் நல்லாவே முடிச்சாங்க. அது இல்லாமல் கிறிஸ்மஸ் தாத்தா எப்படி ஒரே நைட்டில் எல்லார் வீட்டுக்கும் போய் கிஃப்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு குதர்க்கமாக ஓப்பனிங்கில் ஒரு குட்டி பையன் கேட்பான். அதுக்கான விளக்கத்தை கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்க கதைன்றதுனால இந்த சூனியக்காரி அது போடுற பிளான், கிறிஸ்மஸ் தாத்தாவை காப்பாற்றுற இந்த 2 பேரோட கூட்டணி, இதுக்கு நடுவில் நம்ம கிறிஸ் இவான்ஸோட பையன் மேலே இருக்கிற பாசம்னு எமோஷனல் ஏரியாவும் சரி, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேண்டசி விஷயங்களையுமே நல்லாவே வச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, நாம குழந்தையா இருக்கும்போது, நாம சின்ன வயசுல இருக்கும்போது நார்னியா, ஜுமான்ஜி, ஹாரி பாட்டர் இந்த மாதிரி வேற அளவலாக எடுத்து வச்சாங்களே, ஏன் அந்த மாதிரிலாம் இப்போ எடுக்க மாட்டாங்க? ரொம்ப சிம்பிளா, அதுலேயும் ரொம்ப ரொம்ப நார்மலாக தான் எடுத்து வைக்கிறாங்க. பெருசாலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்களேன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. சரி விடுங்க, குழந்தைங்களுக்கு இது போகணும் முடிவு பண்ணி எடுத்தாங்க போல. இது ஒரு ஓகே படம், குழந்தைகளுக்கான படம். இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஃபேண்டசி விஷயங்கள்லாம் இல்லை. பட் குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியான படம். 2வது மூவி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். ஸோ இது வந்து போகன் வில்லா. இதில் நம்ம ஃபகத் வாசி வேற இருக்கிறாரா, ஆனால் அவர் கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுறலாம். அவர் எங்க வீணாக்கி விட்டீங்கன்ற மாதிரி தான் வருத்தம். சரி இதில் கதை என்னன்னு பார்த்தாக்க, ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டோட தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஒய்ஃப் கேரக்டருக்கு எல்லாமே மறந்து போச்சுன்றதை விட சஞ்சய் ராம்சா மாதிரி கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நினச்சி, பசங்க ஸ்கூலுக்கு போனாங்களா, நான் சமையல் செஞ்சேனா, நான் சாப்பிட்டேனா இப்படின்னு அவங்களே வந்து மறந்துட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்துக்கிற ஹஸ்பண்ட் கேரக்டர் அவருடைய ப்ரொஃபஷனையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் ஒய்ஃபையும் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துக்கிற அந்த ரோல். ஸோ இப்போ என்னன்னா, ஃபகத் வாசில் வந்து அடுத்தடுத்து பொண்ணுங்க காணாம போறாங்க, அந்த கேஸில் உங்க ஒய்ஃப் மேலேயும் எங்களுக்கு டவுட் இருக்கு, அவங்களால ஏதாச்சும் உண்மையை சொல்ல முடியும்னு இவங்க வீட்டுக்கு வரவும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த கதை. டேய் என் ஒய்ஃப் இருக்கிற நிலைமைக்கு நீ என்னன்னா விசாரிக்க வர வந்திருக்கிறியான்ற மாதிரியா ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு அவருக்கு ஷாக்கு. பிளஸ் அது இல்லாமல் ஏன்டா அவன் நிலைமை புரியாமல் ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி அந்த கேரக்டர் அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதம் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த ஒய்ஃப் கேரக்டர் அவங்களுடைய அந்த சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்கள வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. ஃபகத் வாசில் கேரக்டர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளு, அவர் கேரக்டர் மட்டும் ஏன் போறோம் சார் இதுக்கு மேலே தேவையில்லைன்னு நிறுத்தி விட்டுறது தான் கொஞ்சம் வருத்தம். அண்ட் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய படம் தான். எஸ் லாஸ்ட் 30 நிமிஷம் கொஞ்சம் பரபரப்பாக ட்விஸ்ட்லாம் இருக்கும். இப்போ இந்த கிஷ்கிந்தா காண்டம் படம் வந்துச்சு, அதையும் சொல்ல மாட்டேன். என்னன்னா அதுலேயுமே ஞாபகம் வருது அப்பா, அதுக்கப்புறம் அதை வச்சு கொண்டு போவாங்க. இதுலையுமே மறந்து போகிற ஒய்ஃப் கேரக்டர் இன்னும் ஒரே பேட்டர்ன்லேயே இருக்குது. பட் அதில் கடைசி ட்விஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுக்கான காரணம் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் இதில் அந்த ட்விஸ்ட்ன்றது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிருவீங்க. டாய் இப்படி தான் இருக்கும், எத்தனை படங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவீங்க. அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ப்ளஸ் அந்த ட்விஸ்ட்டுக்கான காரணங்கிறது ஓகேவா இருக்கும். அண்ட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த ஹீரோயின் கேரக்டர் அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரகிள், அவங்களுடைய அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் கொண்டு போவாங்க. பட் போக போக அவங்க ஹாலோசினேட் பண்ணிக்கிட்டு வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அவங்க அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுற விதம்ன்ற மாதிரி அந்த கேரக்டர் போக போக இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒருத்திக்கிட்ட நீ எப்படா விசாரிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் இந்த ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பட் அதை விட அந்த பிளான், ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன் அந்த பொண்ணுங்களாம் காணாமல் போகுது, ஸோ அதுக்கான அந்த காரணம் அது ஓகேவாக இருந்தாலும் அவங்க எப்படி காணாமல் போகிறாங்கன்ற அந்த ஒரு பிளான் போட்ட விதம் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் ஏன் எனக்கு வந்து அந்த கிஷ்கிந்தா காண்டம் வந்து இன்னும் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னே புரியாது. போக போக தான் அப்பா கேரக்டர் இப்படியா, ஏன் அந்த குரங்கு செத்து போச்சு, என்னடா கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்படி நடந்துச்சான்னும் போது அது இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக நல்லா இருந்துச்சு. பட் இதில் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட கேரக்டர் இப்படி தான்றதை தெளிவாக சொல்லிடுவாங்க.
ஸோ அதுக்கு மேலே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுவான்ற மாதிரி நாமளே கனெக்ட் பண்ணி தேட ஆரம்பித்து கண்டுபிடிச்சிட்டா இது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கடா அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்டதுனால அந்த ட்விஸ்ட்டு நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஸோ அதனால் அந்த ட்விஸ்ட்டுன்றது பெரிய சர்ப்ரைஸாலாம் ஃபீல் ஆகலை. பட் இந்த கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸில் இப்படி ஒரு கதையை கொண்டு போன விதத்தில் நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டுக்கான காரணத்தை இன்னும் வெயிட்டாக கொடுத்து ப்ளஸ் ஃபகத் ஃபாசில் கேரக்டரை இன்னும் வெயிட்டாக யூஸ் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இது ஒரு டீசென்ட் வாட்ச், நல்லா இருக்கு. எனக்கு கிஷ்கிந்தா காண்டம் இதை விட இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இது ஓகே, டீசென்ட் வாட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கட்டாயம் டிசப்பாயின் பண்ணாது, ஒரு டீசென்ட்டான படம். ரெட் ஒன் குழந்தைகளுக்கான படம், இது த்ரில்லர் ஃபேன்ஸுக்கான படம். ஸோ ரெண்டு பேருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாட்டா பை.